மண்டல வாரியாக பாஜக தேர்தல் பணியாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய தினம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்மை நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் பணியாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் ஆம்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் அடங்கியுள்ள 32 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்காக முழு மனதுடன் எல்லோரும் தீவிரமாக களப்பணியாற்றி நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் எங்களுடைய தேர்தல் பணியாளர்களோடு எங்களுடைய கலந்துரையாடல் நடைபெறவிருக்கின்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களிலே வாகை சூடும். அதற்கு எங்களுடைய களப்பணிகள் நிச்சயமாக பெரும் பங்கு ஆற்றும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாளிலேயே ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விவகாரம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மரபுகளை உடைத்தெறியும் விதமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கும் விதமாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நிழல் யுத்தத்தை நடத்தக்கூடிய போக்கை ஆளுநர்கள் தொடர்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹஜ் கமிட்டியில் முதன்மை செயல் அதிகாரியாக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். இதனை ஏற்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஹஜ் என்பது முஸ்லீம்களுடைய 5 முக்கிய கடமைகளிலே ஒன்று. அதில் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய விவகாரங்களை கையாள்வதற்கு எத்தனையோ முஸ்லீம் IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். உயர்நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசு அலுவலர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹஜ் கமிட்டியுடைய நிர்வாகத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமனம் செய்வது என்பது ஒன்றிய பாஜக அரசுடைய பாசிச போக்கை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. ஏற்கனவே வக்ஃப் வாரியத்தில் கண்டிப்பாக அவருடைய நிர்வாகத்தில் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு சட்ட நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஹஜ் கமிட்டியிலும் அவர்கள் இவ்வாறு தலையிடுவது, நியமனங்களை செய்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறோம். அந்த நியமனத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி